ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் 12th பயோபாட்னியில் இருக்க என்வரான்மெண்டல் இஷ்யூஸில் இருக்க கொஞ்சம் லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெசனோட ஷார்ட்டான இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்வரான்மெண்டல் இஷ்யூஸ்னால் என்னென்னா, நம்ம இந்த சுற்றுச்சூழலில் இந்த இதில் என்னென்ன பாதிப்புலாம் வருது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த குளோபல் வார்மிங்கு, அப்புறம் இந்த டிஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன், அப்புறம் இந்த காடை வெட்டுறது, அழிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல்லாக இந்த லெசனில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்ன 2 மார்க் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, 3 மார்க் 5 மார்க், அப்படி தான் அதை தான் இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து வாட் ஆர் த அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் என்னென்னலாம் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னா, டு ப்ரிவென்ட் டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இப்போ டேஞ்சரஸான கிளைமேட் சேஞ்ச் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து டு ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் என்னது? க்ரீன் ஹவுஸ்லேருந்து என்னென்ன கேஸ்லாம் எமிட் ஆகுது? எக்ஸாம்பிள் வந்து நைட்ரஜனு, அப்புறம் மீத்தேனு, கார்பன் டை ஆக்சைடு, சிஎஃப்சின்றது குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்கெல்லாம் இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுலேருந்து எமிட் ஆகிற அந்த சிஎஃப்சி தான் இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின். ஒரே ஒரு 2 மார்க் தான் இந்த லெசனில் இருக்குது. இதை தாண்டி இந்த லெசன் ரொம்ப சப்ப லெசன் தான். ஓகேங்களா? அதனால தான் என்வரான்மெண்ட்டை பற்றி தான் கேட்குறது. நமக்கு ஆல்ரெடி நிறைய தெரியும். ஏஃபாரஸ்டேஷன், டிஃபாரஸ்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? அதெல்லாம் தெரியும். காடை அழிக்கிறது, காடை மரங்களை வளர்க்குறது, இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதை கொடுக்கல. எதனால இந்த கொஷின் பண்ண கொடுத்துருக்கோன்னா, ரொம்ப சப்பராசன்றதுனால இதில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் நாங்கள் எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஆகுதுன்னா 3 மார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? ட்ரா த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது ஒன்றுமே கிடையாது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னன்னா, இட்ஸ் த ப்ராசஸ் பை ரேடியன்ட் ஹீட் ஃப்ரம் த சன். ஓகேங்களா? இஸ் கேப்சர்ட் பை கேசஸ் இன் த அட்மாஸ்பியர் தட் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த் அல்டிமேட். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எமிட் ஆகிற கேஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லேருந்து எமிட் ஆகிற கேஸ் என்ன பண்ணுறோன்னா, அந்த கேஸ்லாம் வந்து சன் கிட்டேருந்து வர இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம பூமியோட ஹீட்டை வந்து ஏற்றி விட்டுரும். ஓகேங்களா? இதுதான் சொல்கிறாங்க க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியா இருக்கிறதுல வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இப்போ பயோசுவாலஜியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஞாபகப்படுத்துறேன். என்ன கேட்டேன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஞாபகப்படுத்துறேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது எப்படி நம்ம குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி பண்ணால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது, இது யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயத்தில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற இந்த வைக்கோல், அந்த இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் மட்டும் தான் இது பண்ண முடியும். அதுக்குன்னு கார்பன் டை ஆக்சைடு தேவைன்னா நமக்கு மரமே யூஸ் பண்ணலாம். மரமே இருக்க தேவையில்லை, மரமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எதனால நமக்கு மரத்தில் வந்து பகல் டைமில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் இது நைட் டைமில் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேங்களா? அதுமாதிரி நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்ம மரமே இல்லாமல் தான் இருக்க முடியும். அதனால என்ன சொல்கிறோன்னா, ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் ஓரளவுக்கு தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மொத்தமாக ரெடியூஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் போயிடுவோம். ரைட் த யூஸ் ஆஃப் சில்வர் பேச்சர் சிஸ்டம். சில்வர் பேச்சர் சிஸ்டம்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதுவாக வாழறது தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை பாருங்கள், த ட்ரீஸ் அண்ட் ஷப்ஸ் மே பி யூஸ்டு பிரைமர்லி டு ப்ரொடியூஸ் ஃபார்டர் ஃபார் லைஃப் ஸ்டாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தே மே பி க்ரோவன் ஃபார் டிம்பர், ஃபியூயல், வுட்டு அண்ட் ஃப்ரூட் ஆர் இம்ப்ரூவ் த சாயில். ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதில் வந்து சில்வர் பேச்சர் சொல்கிறது என்னதுன்னா, இதை வந்து எதுக்கு சொல்கிறாங்க? சார் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்கு இந்த சில்வர் பேச்சர் வந்து சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபாடர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மேபி க்ரோவன் ஃபார் டிம்பருக்காக யூஸ் பண்ணலாம், ஃபியூல், வுட் அண்ட் ஃப்ரூட் டு இம்ப்ரூவ் த சாயில். ஓகேங்களா? இது இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து யூக்கலிப்டஸ். ஓகேங்களா? சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிவ் 4 எக்ஸாம்பிள் ஃபார் கல்டிவேட்டிங் கமர்ஷியல் ஆக்ரோஃபாரஸ்ட்ரி. என்னன்னா, கேஷர் நட்ரி, யூக்கலிப்டஸ், நெக்ஸ்ட் வந்து மலைவேம்பு, டீக்கு, கடம்பு. ஓகேங்களா? இந்த மாதிரியான இந்த 5 டீ இதெல்லாம் ஆக்ரோ ஃபாரஸ்ட்டில் வந்து கமர்ஷியலாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம க்ரோ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் சிசிஎஸ்னா ஒன்றுமே கிடையாது. கார்பன் கேப்சர், கார்பன் செக்யூரேஷன் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்காங்கன்னா, கார்பன் செக்யூரேஷன் என்னதுன்னா, இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேப்சரிங் அண்ட் ஸ்டோரிங் CO2 which reduces the amount of CO2 in the atmosphere. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, CO2 கேப்சர் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் இருக்க CO2 ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறாங்க. வித் கோல் ஆஃப் ரெடியூசிங் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? இதுனா கோல் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்சை வந்து ரொம்ப இது பண்ணுறது. ஓகேங்களா? இந்த CO2ன்றதை ஓரளவுக்கு நம்ம கேப்சர் பண்ணி இது பண்ணுறோம்னா, இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். இட் இஸ் டெக்னாலஜி ஆஃப் கார்பன் கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு இன்ஜெக்ட் டீப் இன்டு த அண்டர் கிரவுண்ட் ராக்ஸ் டு எ டெப்த் ஆஃப் 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ அது எமிட் ஆகிற இது வந்து
அந்த ஹீட்டை வாங்கி ஃபுல்லாக இது பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேஸை வந்து கேப்சர் பண்ணி நம்ம பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தோண்டி இது பண்ணிடலாம், டீப்பாக வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ண இதோட மோட்டிவ் ஃபுல்லாகவே, இதோட கோல் மோட்டிவ் ஃபுல்லாகவே இருக்குன்னா நம்ம என்வரன்மெண்டல் இஷ்யூஸில் இருக்க முக்கியமான விஷயம் அது குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்காக மட்டுமே தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் வந்து வாட் ஆர் த கேஸ் இன்வால்வ் இன் இட்? ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் என்னென்ன கேஸ்லாம் வந்து இதுவாக தான். ஃபஸ்ட் ஆன்சர் என்னதுன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ரேடியன்ட் ஹீட் ஃப்ரம் த சன். ஓகேங்களா? இட் இஸ் கேப்சர் பை அந்த ரேடியேஷனாக வர ஹீட்டை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அட்மாஸ்பியரில் வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? த கேஸ் தட் கேப்சர் ஹீட் ஆர் கால்டு க்ரீன் ஹவுசஸ். எது சொல்கிறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நெக்ஸ்ட் வந்து மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓகேங்களா? குளோரோஃப்ளோரோ கார்பன் எதுலேருந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எமிட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கே தெரியும், மீத்தேனும் தெரியும், நைட்ரஸ் ஆக்சைடும் தெரியும். ஓகேங்களா? இந்த 4 கேஸ் மட்டும்தான் நம்ம குளோபல் வார்மிங்க்கு அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பயோ மானிட்டரிங். பயோ மானிட்டரிங்னா என்னன்னா, the act of observing and assessing the current state and ongoing change in ecosystem. அதாவது இப்போ இந்த ஈகோசிஸ்டமில் என்னென்னலாம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு டேட்டா பேஸாக எடுத்து பயோடைவர்சிட்டி காம்பனன்ட்ஸ், நான் ஜாலஜியில் சொல்லியிருப்பேன். பயோடைவர்சிட்டினா என்னன்னா பன்முகத்தன்மைன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த பன்முகத்தன்மை காம்பனன்ட்ஸையும், நெக்ஸ்ட் வந்து லேண்ட்ஸ்கேப் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ், பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ். ஓகேங்களா? இந்த மார்க் எல்லாத்தையும் என்ன பண்ணுற ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறது தான் பயோ மானிட்டரிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நான் சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல் அப்ளை டு ஃபார்மிங். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் லெட் ஃபார்மர்ஸ் see their field from the sky. அதில் வந்து வாட்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பேர்டு ஐ வியூ மானிட்டரிங். ஓகேங்களா? பேர்ட்ஸ் ஐ வியூ மானிட்டரிங்கில் இது பண்ணுறது காஸ்ட் எஃபெக்டிவ் சேஃப் மெத்தட். ஓகேங்களா? இது மாதிரி என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இது பண்ணி கலெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் பயோ மானிட்டரிங். அதாவது அதை மட்டும் ecosystem சேஞ்சஸும் தாண்டி இதையும் பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ஸ்கேட் க்ரோஸ் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதாவது தோப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு இந்த பயோடைவர்சிட்டியை வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு கேட்டாங்க. தீஸ் ஆர் த பேச்சஸ் ஆர் க்ரோ ஆஃப் கல்டிவேட்டட் ட்ரீஸ் விச் கம்யூனிட்டி. நான் சொன்னேன் தோப்புன்னு சொன்னேன், அதுன்னு கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் வாட்டர் ஷெட்டு, ஃபோடர் மெடிக்கல் பிளான்ஸ் அண்ட் மைக்ரோ கிளைமேட் கண்ட்ரோல். ஓகேங்களா? இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் டீடைல்டு ஃப்ளோரஸ்டிக் அண்ட் ஃபயோனாஸ்டிக் ஸ்டடிஸ். ஓகேங்களா? ஃப்ளோரோனா என்னது, இது வாட்டர், ஃபவுனானா அனிமல்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் சொல்லிருக்காங்க. இதுதான் வித் ஃப்ளோரா ஃபவுனா. ஃப்ளோரானா அது இருக்குது, சாரி ஃப்ளோரானா வான்னு சொல்லிட்டு பாருங்க. ஃப்ளோரானா அந்த பிளான்ஸை பற்றி இது பண்ணுறது, ஃபவுனானா அனிமல்ஸ். ஓகேங்களா? ஃப்ளோரானா அந்த ஃப்ளவர் அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபவுனானா அது அனிமல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 448 க்ரோஸ் வேர் டாக்குமெண்டட் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஓகேங்களா? த்ரூ அவுட் தமிழ்நாடு இருக்க அந்த 445 டாக்குமெண்ட்ஸ் வந்து இது வரும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு டூஸ் ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைன் த கிளைமேட். இந்த ஃபாரஸ்ட் வந்து எந்த மாதிரி எப்படி ஹெல்ப் பண்ணுது கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டின் கேட்டு சொல்லிருக்காங்க. இன்க்ரீசிங் ரெயின்ஃபால் அண்ட் O2 லெவல். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால லெவல் இன்க்ரீசிங் லெவல் வந்து அதிகமாகுது, அதாவது ரெயின்ஃபால் வந்து அதிகமாகுது, ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் CO2 ஃப்ரம் அட்மாஸ்பியர் அண்ட் இன்க்ரீசிங் ஏர் குவாலிட்டி. அதாவது இந்த ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இது CO2 ரெடியூஸ் பண்ணி அட்மாஸ்பியர் ரெடியூஸ் பண்ணி அப்புறம் இன்க்ரீஸோட ஏர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் குளோபல் வார்மிங் அண்ட் கண்ட்ரோலிங் கிளைமேட் சேஞ்சஸ். ஓகேங்களா? குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்சஸ் கண்ட்ரோல் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் ஓசோன் லெவலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் சாயில் ஃபெர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சஜஸ்ட் சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் அட்வான்டேஜ். என்ன சொல்லிருக்காங்கன்னா வாட்டர் கிரைசஸ் அதோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட இது சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொமோட்ஸ் அடிக்வன்சி ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? நிறைய இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரி ரெடியூஸ் சாயில் எரோஷன் வந்து என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அதோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? இம்ப்ரூவ் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டோர்ஸ் வாட்டருக்கு அண்டர் கிரவுண்ட் ஆஸ் ஆன ஈகோ ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் வந்து மைட்டிகேட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ட்ராட்டு, ரெடியூசஸ் ஃப்ளட் அசாட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவாய்ட் லேண்ட் வேஸ்டேஜ் ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸ். ஓகேங்களா? லேண்ட் வேஸ்டேஜ் தான் சொல்லிருக்காங்க, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வந்து அவாய்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான் ஒன்று தான் இருக்குது. இதில் வந்து 3 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 10 இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நிறைய வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான் கேட்பாங்க. இதில் இந்த லெசனில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் கேட்பாங்க, அவேர்னஸ் நிறைய கேட்பாங்க. அதை தாண்டி ரொம்ப சிம்பிளான லெசன் வச்சுக்கோங்களேன். இந்த என்னென்ன இஷ்யூஸ்ன்ற லெசனே ஒரு சிம்பிளான லெசன் தான். ஓகேங்களா? இந்த லெசனை வந்து நான் ஃபஸ்ட்டில் ஜுவாலஜிலே ஒரு லெசன் சொல்லியிருப்பேன், அதே என்னென்ன இஷ்யூஸ் தான் அதில் இருக்கும். இதுலேயும் அதுதான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து லாஸ்ட் 4 லெசன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான லெசன்ஸ். அதில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த லெசன்ஸ்க்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க.
படித்தாலே புரிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த லெசன் இருக்குன்னா லாஸ்ட் 3 லெசன் விட்டுருங்க. 7 லெசன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 7 லெசன்ஸில் எப்படி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? அதில் வந்து எப்படி படிக்கணும், புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதை பார்த்துட்டு அதை கவர் பண்ணிட்டு தான், அதை கவர் பண்ணதுக்கப்புறம் இல்லை, அதை முடிச்சிருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக படிச்சு இது வரைக்கும் படிச்சதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? படிச்சது திருப்பி படித்து குழப்பிக்காதீங்க. புதுசாக படிங்க. இப்போ படிக்க தான் டைம் புதுசாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணாக பயிற்சி வந்து சும்மா படிக்க புதுசாக படித்தாலும் மண்டல ஏறாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.